ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். அன்னையினருடன் சென்ற வாரம் நாம பார்த்த பாடல் சிறிய அழகிய பாடல் காளிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு போட்டிருந்தார். அது பாரதியார் தன்னுடைய 28வது பிறந்த நாளன்று எழுதிய கவிதை என்று நாம் அந்த பாடலின் கருத்திலிருந்து ஊகிக்க முடிகிறது. காளிக்கு தன்னை சமர்ப்பணம் செய்தார். அந்த முதல் வரியில சொல்றார், இந்த மெய்யும் கரணமும் 27 வருடங்கள் காத்தனன். இந்த மெய்யும் கரணமும் பொரியும், இந்த மெய்யும் கரணமும் பொரியும் 27 வருடங்கள் காத்தனன், அதை இன்று உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றார். இந்த கரணம் மெய் பொறி அப்படின்னு சொல்லும் பொழுது எதை அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். மெய் என்பது உடலை குறிக்கின்றது. பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய் உடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ பராபரனே அப்படின்னு கேட்கிறார் தாயுமானவர். எல்லாம் பொய்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டமைப்பா பண்ணி வச்சிருக்கு இந்த உடம்ப. அதை நீ மெய்ன்னு சொன்னா மட்டும் அது மெய்யாகி விடுமா? எப்படி அது நிலை இல்லாத உடம்புதான். சரி, இருக்கட்டும், நிலையில்லாத உடம்பாக இருந்தாலும் கூட இது தெய்வத்தினுடைய கருவியாக முடியும், அதனால இதை நம்ம வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மெய் உடல். கரணம், கரணம்னு சொன்ன கருவின்னு அர்த்தம். இங்கே உள்ளிருக்கிற உடல்ங்கிறது வெளியில தெரியக்கூடியது, ஸ்தூலமாக புறப்பார்வைக்கு தெரியக்கூடியது. கரணம் என்பது உள்ளே இருக்கும் கருவியாகிய மனம். பொறிகள் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலான ஐம்பொறிகள். இப்போ இந்த மூன்றையுமே விரிவாக சிந்திக்கும் பொழுது இந்த சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்கிற பாடலிலே நம்முடைய அமைப்பில் உள்ள எல்லா பகுதிகளையும் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக சொல்லிவிடுகிறார். அதாவது வெளியிலே தெரியக்கூடிய எலும்பு, தசை, நரம்பு, மாம்சம், ரத்தம், தோல் இவற்றால் ஆகிய இந்த உடல், இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அது நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம்? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இது ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. உலகை பற்றிய அறிவை பெறுவதற்கு அவை உதவுகின்றன. கண்ணால பார்த்து இது எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்கிறோம். அதனுடைய வடிவம், அதனுடைய சைஸ், வண்ணம், அதனுடைய நிறம், இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். காதால் ஓசையை கேட்டு அது மென்மையா இருக்கா, இனிமையா இருக்கா, கடுமையா இருக்கா, அதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். மூக்கினால் வாசனையை முகர்ந்து தெரிந்து கொள்கிறோம். நாவினால் சுவைத்து அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம். தோலினால் குளிர், வெப்பம், மென்மை, கடினம், அரிப்பு, அமைதி ஆகியவற்றை தெரிந்து கொள்கிறோம். இப்படி புற உலகை அறிவதற்கு உதவும் கருவிகளாகி இந்த கண் முதலானவற்றை அறிவு கருவிகள், ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். செயல் புரிவதற்கு உதவக்கூடிய உறுப்புகளை செயற்கருவிகள் அப்படின்னு சொல்றோம். கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லப்படுகிறது. பேச உதவும் நாக்கு, பொருட்களை பற்றி பிடிக்க உதவும் கரங்கள், ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல உதவும் கால்கள், மலஜலம் கழிக்கும் பகுதிகள், இந்த 5ம் செயல் கருவிகள். இப்போ காளிக்கு, சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று சொன்னால், ஆத்மா என்று நமக்குள் இருக்கக்கூடிய சின்னதான அந்த ஜீவாத்மா என்று ஒன்றை மட்டும் சொல்லல, இந்த புற உடல், அக உடலாகிய மனம், அனைத்தும் அதுக்குள்ள என்னென்ன பகுதிகள் இருக்கு என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார் பாரதியார். அப்படி இவை முழுவதையும் உனக்கு கொடுத்து விட்டேன். சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது இந்த உடல், மனம், இந்திரியங்கள் அனைத்தையும் இறைவனுக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்ப ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கறது அப்படின்னா நம்மகிட்ட அதை எடுத்து கொடுக்கிறோம், அது அவங்கள்ட்ட போயிடும், அந்த பொருள் நமக்கு இல்லாம போயிடும். இப்ப என்னுடைய உடல் முதலானவற்றை கடவுளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு இல்லாம போயிடுமா அப்படின்னா அது பொருள் அல்ல. இது இங்கேதான் இருக்கும், இந்த உடம்பு, இந்த மனசு இங்கேதான் இருக்கும். ஆனா இறைவனுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் இறைவனுடைய எண்ணத்திலே அது ஊறி ஊறி அதன் செயல்பாடுகள் எல்லாம் தர்மத்திலிருந்து பிசகாமல் எல்லோருக்கும் நலன் செய்வதாய், இறைவன் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதாய் அமையும். அதுதான்
சமர்ப்பணம் செய்யப்பட்டது, இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாம எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அது தவறு செய்யாது, அது எல்லோருக்கும் நலன் விளைவிக்கும். நான் என்ன செஞ்சேங்கிற கர்வம் வராது, செய்கிறவனுக்கு நான் செய்யறேங்கிற கர்வம் வராது. இதெல்லாம் நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டது, இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கருவி என்பதற்கான அடையாளங்கள். இப்போ எதையெல்லாம் சக்திக்கு கொடுக்கிறேங்கிற ஆத்ம சமர்ப்பணம், என்னையே கொடுத்து விடுகிறேன். என்னை என்று சொல்லும் போது எதையெல்லாம் அப்படின்னு சொன்ன, இந்த ஆத்மாங்கிற சொல்லுக்கு உடல்னு ஒரு பொருள், பிராணன்னு ஒரு பொருள், மனம்னு ஒரு பொருள், புத்தின்னு ஒரு பொருள், சித்தம்னு ஒரு பொருள், அகங்காரம்னு ஒரு பொருள், ஜீவாத்மா என்று ஒரு பொருள். இத்தனை இருக்கு. ஆத்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு எந்த பொருளையும் கொடுக்கலாம். இப்ப ஆத்ம சமர்ப்பணம்னா இவை அத்தனையும் சேர்த்து இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று பொருளாகிறது. சமர்ப்பணம் பண்ணுவது அவ்வளவு முக்கியம். ஏன்னா யாருக்கு நம்மை சமர்ப்பித்திருக்கிறோமோ அவர்களுடைய தகுதிக்கேற்ப நாம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். ஒரு நல்ல உண்மையான ஊழியர், வேலைக்காரன், இப்ப ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கார் டிரைவர்னு வச்சுக்கோங்க, அவர் டிரைவ் தான் பண்றாரு, ஆனா அவருக்கு எவ்வளவு கெத்து பெருமை இருக்கும், நான் பிரைம் மினிஸ்டருக்கு கார் ஓட்டுறேன், எவ்வளவு பொறுப்பாகவும் இருக்கணும் அவர், இல்லையா? இந்த நாட்டுக்கே தலைவர், உலகத்திலே எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு தலைவர். அப்ப அவருக்கு நான் கார் எடுத்தா கவனமா செய்யணுமேங்கிற பொறுப்பும் வந்துவிடும். அது போல நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அகங்காரம் நீங்கினாலும் பொறுப்புணர்வு வளரும், காரியங்களை சிறப்பாக செய்வோம். அதனால வாழ்க்கையில நாம இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டால் நமக்கும் உலகுக்கும் எப்பொழுதும் நலம் செய்பவர்களாகவே இருப்போம். இறைவனுக்கு அர்ப்பணிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சகோதரி நிவேதிதை யாரு? பாரதியாருடைய குரு. அவங்க சொல்றாங்க ஒரு கட்டுரையில, சின்சியரிட்டி அப்படின்னு ஒரு அழகான சிறு கட்டுரை, 1.5 பக்கம்தான் இருக்கும். அந்த கட்டுரையில சொல்றாங்க, நாம ஒரு காரியத்தை உண்மையா செய்யணும்னு நினைச்சு இந்த உலகை இயக்குகின்ற மாபெரும் சக்திக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டால் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தர்மா மேக்ஸ் us the toys of the great world forces. உலகம் முழுவதையும் அசைத்து இயக்குகின்ற அந்த ஒரு பேராற்றல்கள் பல இருக்கின்றனவே, அவற்றினிடத்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்தவர்கள் ஆகிறோம். அப்புறம் என்ன சொல்ற? டு வி டிசைர் டு பி அதர்? அதை தவிர வேற ஏதாவது நமக்கு வேணும்னு ஆசைப்படுவோமா? மாட்டோமே. உலகம் முழுவதையும் இயக்குகின்ற அந்த பேராற்றலுக்கு என்னை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கென்று தனி விருப்பம் இல்லை. It makes us dead leaves, borne onwards by the furious tempests of the conscience. மனசாட்சி என்கின்ற ஒரு பெரும் புயல் காற்று உள்ளத்தில் வீசுகிறது. ஒரு நெருக்கடி வரும் பொழுது தவறு செய்து விடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோடு நாம் இருப்போம். அப்ப மனசு இந்த மனசாட்சியின் புயலிலே சிக்கிக்கொண்டு அங்கு இங்கு அலையக்கூடிய ஒரு சின்ன இலை போல இருக்குமா. அப்படி இருக்கிறது சிறப்பு. நீ உன் சுய அறிவை கொண்டு விவரம் புரியாம தப்பு வழியில போறதுக்கு மனசாட்சியால் துரத்தி அடிக்கப்படுகிற ஒரு இலையை போல, சருகை போல இருந்தால் என்ன கெடுதல்? அதனால இவ சொல்ற, it makes us as dead leaves borne onwards by the furious tempests of the conscience. அப்ப மனசாட்சி சொல்றது மட்டும்தான் நாம கேட்போம் என்பது இதன் பொருள். அப்போ இறைவனுக்கு தன்னை சமர்ப்பித்து விட்டவன் மனசாட்சிக்கு உண்மையாக நடந்து கொள்வான். உலகம் என்ன சொல்கிறதுங்கிறத பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. தன்னஞ்சறிவது பொய்யற்க வைத்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அதனால நான் என் நெஞ்சுக்கு, என் மனசாட்சிக்கு பொய் சொல்ல மாட்டேன், அது முன்னாடி நான் நேர்மையா இருப்பேன், உலகம் என்ன வேணா நினைச்சுக்கட்டும் என்று அவன் உண்மையாக இருப்பான். அப்போ சமர்ப்பணத்தினுடைய விளைவு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இதை விட ஒரு உயர்ந்த நிலை உண்டோ? இஸ் தேர் a higher lot? அப்புறம் we will become instruments of ideas used not using. அதாவது என்ன சொல்ற நிவேதிதை, நாம உலகை புரட்டி போடுகின்ற, மாற்றி அமைக்கின்ற பெரும் கருத்துக்கள், உண்மைகளின் கருவிகள் ஆகிவிடுவோம். அந்த கருத்துக்கள் நம்மை பயன்படுத்தும், நாம் எதையும் பயன்படுத்த மாட்டோம். அந்த உண்மைகள், பேருண்மைகள் நம்மை பயன்படுத்தும். அது என்ன, எதை குறிக்கிறது?
அப்போ பிரைம் மினிஸ்டருக்கு டிரைவரா இருக்கிறவன் எவ்வளவு பொறுப்போடும் சிறப்பாகவும் செயல்படுவானோ அது போல பரம்பொருளுக்கு கருவியாய் இருக்கிற நாம் செய்யக்கூடிய சிறிய காரியத்தையும் சிறப்பாக செய்வோம். அதனால we will be used by God and by his dharmic forces that move the entire universe. அதுதான் நம்முடைய சிறப்பான நிலை என்று சொல்லுகிறார். யூஸ்ட் நாட் யூசிங், நாம யாரையும் பயன்படுத்தணும் சுயநலத்துக்கு என்கிற எண்ணம் நமக்கு இருக்காது. நம்மை அற்பர்களிடமும் கொடுத்து விட மாட்டோம், இறைவனிடம் கொடுத்திருக்கின்றோம், நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு அப்பர் சொன்னார்னு சொல்றோமே. எப்படி சொல்லுகிறார்? இறைவனுக்கு தன்னை சமர்ப்பித்து விட்டதால் தான் அவருக்கு மனிதர்களாகி உங்களுக்கு நான் அடிமை இல்லை என்று சொல்லக்கூடிய தெம்பு வந்தது, திராணி வந்தது. Instruments of ideas, used not using, slaves of the gods, தேவர்களின் தெய்வங்களின் அடிமைகள் நாம், அவர்கள் விரும்புகிறபடி நம்மை பயன்படுத்துவார்கள். Scourged along all the thorny roads of life, வாழ்க்கையில முள் நிறைந்த பாதைகளில் கூட அவர்கள் நம்மை இழுத்து கொண்டு செல்லலாம். அதாவது இங்க சகோதரி நிவேதித்தை எதை காட்டுறான்னு சொன்ன, வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் நீ இறைவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தத அதுல இருந்து பின்வாங்காதே என்று உணர்த்துவது போல கஷ்டங்களையா சுட்டி காட்டுறான். அதனால இப்ப தெருவில் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு போனா உடனே அவன் இந்த எஜமானன் எனக்கு பிடிக்கல, என்னை இப்படி இழுத்துட்டான், எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவானா? தெய்வத்துக்கு தன்னை கொடுத்தவன் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ மானமோ அவமானமோ எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நான் இறைவனின் தொண்டன், இறைவனின் கை கருவி, அவன் நினைச்ச என்ன வேணா என்னை பண்ணிக்கட்டும். குருதேவர் சொல்றார், நான் ஒரு எச்ச இலை போல கிடைக்கேன், நீ காற்றடிச்சு அந்த இலை போய் மாடியில போய் உட்கார்ந்துருக்கலாம், அங்க இருந்து அதை இழுத்து கொண்டு கீழே ஒரு குப்பையில போடலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நீ எங்க விழாலும் என்னை வச்சிரு அப்படின்னு சொல்லுதான். அது மாதிரி நீ அகங்காரம் இல்லாம இறைவா நீ என்ன வேண்டுமானாலும் என்னை செய்து கொள் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கொடுத்துட்டா அவர் உடனே சரி எச்சல் தானே கிழியா கடை அப்படின்னு சொல்ல மாட்டார். எச்ச இலை இல்லாமல் ஒரு வாழை மரமாக ஆக்கி விடுவார். நீ எல்லாருக்கும் காய்களை கொடு, கனிகளை கொடு, இலையை கொடு என்று அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பேருயிராக நம்மை ஆக்கி விடுவார். அது இறைவனுக்கு தெரியும். நமக்கு அர்ப்பணம் பண்ணி வர்றதே ரொம்ப அரிதா இருக்கு, இவனை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சு கடவுள் நம்மளை பிடிச்சுப்பாரா நல்லா. Resting not, fearing not, embracing ecstasy at the heart of despair. ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். இறைவனுடைய கருவியா இருக்கிறவன் ஓய்வுக்கு விரும்ப மாட்டான், ஓய்வை நாட மாட்டான். வேலை இருக்கா செய்ய தயார், எப்ப கூப்பிட்டாலும் வரத்துக்கு தயார். 24 மணி நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் வரும். இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் 24x7 அப்படின்னு போடுறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜமாவே 24 மணி நேரமும் அது கலகலன்னு இருந்துட்டு இருக்குங்கிறது இல்ல. ஆனா அந்த 24 மணி நேரத்துல நடு ராத்திரியில யாராவது ஒரு திடீர்னு என்னைக்காவது ஒரு பேஷண்ட் வந்தாங்கனாலும் கவனிக்கிறதுக்கு அங்க ஒரு மினிமம் ஒரு நர்ஸ் டியூட்டி டாக்டர்னாவது இருப்பாங்க. தூங்கிட்டுனாலும் சரி அங்கதான் இருப்பாங்க. நம்ம கூப்பிட்ட உடனே டக்குன்னு என்ன வேணுமோ செஞ்சிருவாங்க. அப்படி நாம எப்ப வேணாலும் அவைலபிளா இருக்கணும். நீ எப்ப கூப்பிட்டாலும் சரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், என்ன இப்படி தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சமர்ப்பணம் பண்ணினவன். அப்படி ரெஸ்டிங் நாட், ஃபியரிங் நாட், ஐயோ இதை செஞ்சா யாராவது எனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருவாங்களோ என்கிற பயம் கூட இருக்காது. நான் இறைவனுடைய கருவி, அவன் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறான், எனக்கு என்ன வந்தாலும் கவலை இல்லை என்று இருப்பான். ஃபியரிங் நாட், எம்ப்ரேசிங் எக்ஸ்டசி அட் த ஹார்ட் ஆஃப் டிஸ்பேர். வாழ்க்கையில சாதாரண ஜனங்களுக்கு நம்பிக்கை இழந்து வரக்கூடிய சூழலில் கூட இறைவனின் கைக்கருவியாய் தன்னை உணர்பவன் நம்பிக்கை இழப்பதே இல்லை. நான் இறைவனின் குழந்தை, நான் இறைவனின் தொண்டன், நான் இறைவனின் கருவி. இந்த ஒரு எண்ணம் அவனுக்கு அசாத்தியமான பலத்தை கொடுக்கும் என்று சகோதரி நிவேதித்தை சொல்லுகிறார். அத்தகையதொரு சமர்ப்பணத்தை இந்த பாடலிலே ரொம்ப விரிவா விஸ்தாரமா சொல்றார் பாரதியார். இப்போ எனக்கு இந்த முன்னுரையிலே கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, சமர்ப்பணம்னா என்னங்கிறத நல்லா சொல்லிடுவோம்னு எனக்கு தோன்றதுனால இவ்வளவு டைம் எடுத்துக்கொண்டேன். இன்னொரு கருத்தும் கூட முன்னுரையாவே சொல்றேன். அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல் திரு அங்கமாலைன்னு, தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு உறுப்பா சொல்லி இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு தான். அவன் தான் நம்முடைய உறவு. அவனை வணங்கி அவனை சரணடைந்து அவன் அருள் பெறுவதற்காகவே இந்த மேனி,
மனித உடலை நாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். அங்க இறைவனை வணங்குதல்ங்கிற சொல்றார். அதையே இங்க சமர்ப்பணமாக சொல்லுகிறார் பாரதியார். அப்போ சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய ஒவ்வொரு உறுப்பாக, அதாவது அறிவு கருவிகளாகிய கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அப்புறம் செயல் கருவிகளாகிய கைகள், கால்கள், அப்புறம் இவர் மேலும் எல்லா உறுப்புகளையும் சொல்றார். உடல், இடை, இடுப்பு பகுதி, அதெல்லாம் கூட சொல்றார். அப்புறம் மனசு, மனசுன்னு சொல்லக்கூடிய அகக்கரணம், அந்த கரணமாகிய உட்கருவியாகிய மனசுல 4 அம்சங்கள் இருக்குன்னு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடியதும், கற்பனை செய்ய வல்லதும், அலைப்பாய்வதும், சந்தேகம் கொள்வதுமான மனஸ் அப்படின்னு ஒரு பகுதி. அப்புறம் சந்தேகம் வரும்பொழுது அதை தீர்மானித்து இது இப்படித்தான் என்று நிச்சயப்படுத்துகின்ற புத்தி. அப்புறம் அகங்காரம், புத்தி தீர்மானித்ததோடு இணைத்துக் கொண்டு நான் இதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அகங்காரம், ஈகோ, அகந்தை. அப்புறம் இப்படி மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3லும் வரக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகள், இவற்றின் பதிவுகளை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்டோர் ஹவுஸ் போல இருக்கக்கூடிய சித்தம். இந்த 4ம் சேர்ந்துதான் மனம்னு ஒரு வார்த்தையில சொல்றேன். இந்த 4ஐயும் விரிவா சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் 12 முறை மனசை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணினா என்ன ஆகும், அறிவை கடவுளுக்கு, புத்தியை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணினா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், சித்தத்தை அர்ப்பணம் செய்தால் என்ன ஆகும், அகந்தையை அர்ப்பணம் செய்தால் என்ன ஆகும், ஒவ்வொன்றுக்கும் 10-12 தடவை சொல்றேன். அதற்கு முன்னால இங்க ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லுகிறார். அப்படிலாம் ரொம்ப அருமையாக இருக்கின்றது இந்த பாடல். ஒரே ஒரு பாடலையாவது பாடி இன்றைக்கு துவக்கி விடுவோம். இதுக்கு பாரதியார் நல்ல இசைஞானம் வாய்க்க பெற்றவர். அவர் புதுச்சேரியில கடற்கரையில அமர்ந்து கொண்டு கணீர் என்று பாடினா அப்படி இருக்குமா. ஆனா நமக்கு அவர் சொன்ன அந்த ராகங்கள் எல்லாம் அப்படியே இதுல போட்டு படிக்கிறது இல்லை. நானா சும்மா ஒரு வாய்க்கு வர்றபடி பாடுவேன். அப்படித்தான் இந்த பாடலை இப்ப நான் பாட போறேன். சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம். பாரதியார் கொடுத்த ராகம் பூபாலம் ராகம், தாளம் சதுஸ்ர ஏக்கம். அதுல நமக்கு இசை தெரிந்தவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நானும் எப்படி பாடுறேன்னு பாருங்க. கையை சக்தி தனக்கே கருவியாக்கு, அது சாதனைகள் யாவினையும் கூடும். கையை சக்தி தனக்கே கருவியாக்கு, அது சக்தியுற்று கல்லினையும் சாடும். என்ன சொல்ற? கையை சக்தி தனக்கே கருவியாக்கு. இந்த கையினுடைய செயல் என்ன அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா, கிரகணம், பிடித்தல். ஒரு பொருளை பிடிக்கணும்னா, பற்றி பிடிக்கணும்னா இந்த கைகள். இப்போ குரங்கு மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 4 கால் தான், மனுஷனுக்கு 2 கால், முன்னங்கால் 2, விலங்கினுடைய முன்னங்கால் 2 கைகள் ஆயிடுச்சு, நிமிர்ந்து நிற்கிறான். அப்ப இந்த கையில இந்த கட்டை விரல, இந்த 4 விரல்களுக்கு கொஞ்சம் தள்ளி கீழே கொடுத்துட்டு இருக்காரு, வேணுனே அப்படி வச்சிருக்காரு. அப்பதான் நம்ம எதையும் இப்படி பற்றி பிடித்து எடுக்க முடியும். அதனாலதான் நம்முடைய கட்டை விரல் இப்படி இருக்கான். அந்த கட்டை விரல் தான் கடவுள், இந்த ஆட்காட்டி விரல் நான் ஜீவன், என்ன உலக ஆசைகள் இந்த 3ம், அதையெல்லாம் விட்டு இறைவனை சேரணும் என்று இந்த சின்முதிரையின் பொருளை கூறுவார்கள். அப்ப இந்த கட்டை விரல் இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால மனிதனுக்கு பொருட்களை இப்படி தூக்கி எடுக்க முடியும். மற்ற விலங்குகளுக்கு அது சாத்தியம் இல்லை. குரங்குக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது, மனுஷனுக்கு முழுக்கவே நல்லா இருக்கு. அப்ப இந்த கையை நீ என்ன பண்ணணும்? இப்படி சிறப்பான இந்த கையை சக்தி தனக்கே கருவியாக்கு, இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கே உன் கரங்களை பயன்படுத்து. அப்ப என்ன ஆயிடும்? அது சாதனைகள் யாவினையும் கூடும், அதற்கு சாத்தியமாகிவிடும். எது சாதனை புரிவது? கையை சக்தி தனக்கே கருவியாக்கு, அது சக்தியுற்று கல்லினையும் சாடும். இப்ப ஒரு குழந்தைய அடிச்சா கூட நமக்கே எரியும் சில சமயம், ரொம்ப ஓங்கி அடிச்சிட்டோம், அரைஞ்சிட்டோம்னு. வள்ளுவர் சொல்றார், ஒருத்தன் கோவப்பட்டான்னு அது எப்படின்னா, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்றுங்கிற. உன் கையால ஓங்கி தரையில அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? தரைக்கு ஒண்ணாகாது, உன் கைதான் உடஞ்சு விடும், அவ்வளவு வலிக்கும், எரியும். அந்த நரம்புகளுக்கு எதோ பிரச்சனை கூட வரலாம், நரம்பு எலும்புக்கு. அது மாதிரி கோபம் உனக்கு கெடுதல்ங்கிறதுக்கு அந்த உதாரணத்தை சொல்ற. கை நிலத்து அரைந்தான் கை பிழையாது, தப்பிக்காது, அது காயப்படுவதிலிருந்து. அது மாதிரி
சாதாரணமா இந்த உலகத்துல நமக்கு கஷ்டமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணம் செய்து விட்ட பிறகு என்ன ஆயிடும்? கல்லினையும் சாடும். கல்ல கூட அது அடிக்கும், ஆனா கைக்கு உண்ணாகாது, கல்லுதான் உடையும். அப்படி ஒரு வலிமை வந்துவிடும். நீ உன் கைகளை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் திருவுள்ளத்தை இந்த கைகள் நிறைவேற்றும். வேறு யாருக்காகவும் எதற்காகவும் இது செயல்பட எனக்கு சுயநலமும் கிடையாது, அடுத்தவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய தன்மையும் கிடையாது, நான் கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை என்கிற உறுதியோடு இந்த கைகள் செயல்படும். எவ்வளவு கடினமான காரியத்தையும் அவை நிறைவேற்றி காட்டும் என்று இங்கே சொல்லுகின்றார். இதுல இன்னும் மற்ற பாடல்கள் எல்லாம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து மெதுவா பார்க்கலாம், அவசரம் இல்லை. ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மகாபாரதத்துல ஒரு சின்ன அழகிய காட்சி. அதாவது குந்தி தேவிக்கு தெய்வங்களின் அருளால் தான் குழந்தை பிறக்கிறது. பாண்டுவுக்கு ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய பாகியம் இல்லை, ஒரு சாபம் இருக்குங்கிறதுனால. அப்போ வாயு பகவானின் அருளால் குந்தி தேவி பீமனை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை பிறந்த போது இவ என்ன பண்ணிட்டாளாம், கொஞ்சம் ஏதோ கவனம் இல்லாம இருந்துட்டா கையில இருந்து குழந்தை கீழே விழுந்துருச்சு. கையில வைத்துக் கொண்டிருந்த குழந்தை பீமன் இவள் கை நழுவி எப்படி அது கீழே விழுந்துதான், கல்லு மேல விழுந்தது. குழந்தை பயந்து விட்டலாம், ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு அவன் திணறும் போது பார்த்தா இந்த குழந்தை விழுந்து கல்லுதான் உடஞ்சு போகுது, அவனுக்கு ஒண்ணும் ஆகலையா. எப்படி என்ன, இப்ப காளிக்கு உன் கையை சமர்ப்பணம் பண்ணினீங்கன்னா அது கல்லினையும் சாடுங்கிறாரே, அதை செஞ்சான் பீமன் அன்னைக்கே. அப்படி ஒரு எத்தனையோ 1000 யானை பலம் அவன் உடல்ல இருந்துதான். இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அத்தகைய அசாதாரண பலம் நமக்கு வந்துவிடும் என்பதுதான் இதனுடைய பொருள். அதனால நிஜமா நாளைக்கே இப்ப நான் கல்லுல அறைவேன் அப்படிங்கிறது கிடையாது. கடினமான காரியத்தையும் செய்து சாதிக்கக்கூடிய திறமை எனக்கு வரும். இப்படி இன்னும் நிறைய சொல்ல போற, அதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். சமர்ப்பணத்தின் சிறப்பு இது. ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய்.